லால் சலாம் படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ வேட்டையன் படத்தில் ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்தை நம்ம டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. மேலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு வராங்க. ராக் ஸ்டார் அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டு வராரு. டிஜே ஞானவேல் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் எப்படி உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருந்தாரோ அது போல தான் வேட்டையன் படத்தையும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கப்பட்டு வருது. நம்ம மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக நடிச்சிட்டு வராரு. கூட அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கேஸ்டே இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. இப்போ இறுதிக்கட்ட ஷூட்டிங் நடைபெற்று இருக்கு. அதை தொடர்ந்து நவம்பர் மந்த் தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் இதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் நடிக்க போறாரு. அதை தொடர்ந்து தலைவர் 172, 173, 174, 175 சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 படங்களுக்கு மேலே நடிக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் நெல்சனோட ஒரு படம், ஷங்கரோட ஒரு படம், மாரி செல்வராஜோட ஒரு படம் சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனும் ஒரு கதை வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லியிருக்காராம். ஏற்கனவே வெற்றிமாறன் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட விடுதலை படத்தை போட்டு காமிச்சப்ப சூப்பர் ஸ்டாரும் இந்த படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டி இருந்தார். எல்லா டீமையும், மேலும் சூரி, வெற்றிமாறன் யாராக இருந்தாலும் எல்லாருமே பாராட்டி இருந்தார். அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் நம்ம சூப்பர் ஸ்டார் கிட்ட ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியை சொல்லியிருக்காராம். அது அசுரன் லெவலுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காராம். ஆனால் இது எத்தனாவதாக நடக்க போகுதுன்னு தான் தெரியல. தலைவர் 176 இருக்க அநேகமாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தலைவர் 175 பார்த்தீங்கன்னா ஷங்கர் எடுக்க போகிறதா ஒரு டாக் போயிட்டுருக்கு. தலைவர் 174 நெல்சன் எடுக்க போகிறாரு. தலைவர் 173 மாரி செல்வராஜ். தலைவர் 172 இன்னும் யாருன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து முடிவு பண்ணலை. முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் யார் எந்த வரிசையில் எந்தெந்த படத்தை எடுக்க போகிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் கார்த்திக் சுப்புராஜுமே பார்த்தீங்கன்னா வேட்டை 2 எடுக்க போகிறதா அவர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஆனால் தனுஷும் பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறதா சொல்லியிருந்தார். அது நடக்குமா இல்லையான்னு தெரியல. தனுஷும் பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸாக நிறைய படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ரஜினி யார் கூட கூட்டணி வைக்க போகிறாருன்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் ரஜினி அவர்கள் எந்தெந்த டைரக்டர்ஸ் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.